வெல்கம் ஆன் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சுரைக்காய் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அரிசி மாவில் நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செஞ்சு கொடுக்காம இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன். நம்ம சாதம் வடிப்பனில் அந்த புழுங்கல் அரிசி இல்லைனா நம்ம இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போது இது கூட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது இது கூடவே 1 ஸ்பூன் பச்சைப்பருப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏன் காஞ்ச மிளகாய் இது கூடவே சேர்த்து ஊற வைக்கிறோன்னா, நம்ம மாவு அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் சீக்கிரமாக அரைப்பட்டுடும். அதனால தான் நம்ம காஞ்ச மிளகாய் இது கூடவே சேர்த்து ஊற வைக்கிறோம். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லாவே ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே 1/2 கிலோ சுரைக்காய் நல்லா மேல் தூளெலாம் எடுத்துகிட்டு இது மாதிரி சீவி வச்சுருக்கேன். இப்போது இந்த சுரைக்காயும் ஊற வச்ச அரிசியும் கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. நான் வந்து கிரைண்டரில் தான் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இதில் ஒரு வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். பொடியை நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சு தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சதுமே இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸ் ஊற்றிக்கலாம். தோசையை ஊற்றி விட்டுட்டு இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம விருப்பப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா நெய் சேர்த்தோம்னா வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு சைடு வெந்ததுமே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்ம மீதமுள்ள மாவெல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான சுரைக்காய் தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூட நம்ம கார சட்னி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, சாம்பார் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.